2.25 சென்ட் இடத்துல எவ்வளவோ வீடு பார்த்தாச்சுங்க. எந்த வீடு பார்த்து மனசுக்கு திருப்தியே அடைய மாட்டேதுன்னு நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இந்த வீட்டையும் ஒரு தடவை பாருங்க. இந்த வீட்டை பார்த்துட்டு நீங்க பிடிக்கலன்னு ஒரு வார்த்தையே சொல்ல முடியாது. 2.25 சென்ட் இடத்துல இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. இங்க 16க்கு 17ங்கிற அளவுல கிங் சைஸ் பெட்ரூம் இருக்கு. 16க்கு 16 ஹால் இருக்கு. 10க்கு 17ங்கிற அளவு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஒரு கிட்ஸ் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. ஒரு செடான் கார் நிறுத்திக்கிற மாதிரி வீட்டுக்கு போர்ட்டிகோ அமைஞ்சிருக்கு. எல்லாம் போக கஸ்டமரோட கஸ்டமைஸ் தகுந்த மாதிரி கிச்சனை பிளான் பண்ணி கொடுத்துருவான்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடு இவ்வளவும் பண்ணி 2.25 சென்ட் இடத்துல கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனும் ஸ்டோன் கிளாடிங் டைல்ஸ் எல்லாம் உபயோகப்படுத்தி பெரிய பார்டர் ஒர்க்கோட ஃப்ரண்ட் கவர்ட் பால்கனி ஏரியாவோட வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் அட்டகாசமா இருக்கு. 25க்கு 40ங்கிற பிளாட் டைமென்ஷன் எடுத்து 1700 ஸ்கொயர் ஃபீட்ல இந்த வீட்டை 3 BHK வீடா கட்டியிருக்காங்க. இந்த ரெண்டு மெட்டல் கேட் ஓபன் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா 10க்கு 14ங்கிற அளவு இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த போர்ட்டிகோ ஸ்பேஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. சீலிங்ல ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சைடுல ஃபுல்லாமே டைல்ஸ் ஒர்க், ஃப்ளோரிங் வந்து ஆன்டிஸ்கி டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சைடுல செட் பேக் ஏரியா இருக்கு, இந்த சைடுலயும் செட் பேக் ஏரியா இருக்கு. இங்க இருக்கிற செட் பேக் ஏரியால வாட்டர் சம்ப் எல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோர் கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. தேக்கு மரத்துல ரெடி பண்ணியிருக்காங்க. டோர் ஓபன் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த லிவிங் ஹாலோட அளவு 16க்கு 16ங்க. நல்லா பிரம்மாண்டமா அமைஞ்சிருக்கு. வென்டிலேஷனுக்காக ஒரு 3 டோர் டைப்ல இருக்கக்கூடிய விண்டோஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த ஹால்ல ஒன் சைட் கார்னர்ல பாத்தீங்கன்னா டைனிங் ஏரியாக்கான ஒரு பெரிய ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. ஹாலோட பேக் சைடுல வீட்டோட கிட்ஸ் பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. கன்னி மூலையில் அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 10க்கு 8ங்க. இதுக்கான அட்டாச்டு பாத்ரூம் 4க்கு 6ங்கிற அளவு அமைஞ்சிருக்கு. இது வீட்டோட கிச்சனுங்க. 10க்கு 8ங்கிற அளவு அமைஞ்சிருக்கு. மாடல் கிச்சன் ஃபுல்லாமே கஸ்டமரோட சாய்ஸுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. கவுண்டர் டாப் யூ ஷேப்ல அமைச்சு கொடுத்து கிரானைட்ல இருக்கு. சிங்க் வந்து SSTல அமைஞ்சிருக்கு. கிச்சனோட வென்டிலேஷனுக்காக ஒரு பெரிய விண்டோ மாட்டியிருக்காங்க. ரைட் சைடில் வந்து கிராசரிஸ் வச்சுக்கிற மாதிரி நிறைய ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரதுக்கு ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வர இடத்துல ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க் செய்யப்பட்டிருக்கு. பெரிய பெரிய ஓப்பன் டைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய விண்டோஸ் மாட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தது இங்கே ஒரு பேசேஜ் இருக்குங்க. பேசேஜ்லேருந்து செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம், அப்புறம் டெரஸ் போகிற மாதிரி ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். இதோட அளவு 10க்கு 17 சாண்டில் வித் ப்ரௌன் கலரில் செமி சர்க்கிள் டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க் செய்யப்பட்டிருக்கு. வென்டிலேஷனுக்காக விண்டோஸ் இருக்குது. RCC லேப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான அட்டாச்டு பாத்ரூம் 4க்கு 8ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க தேர்ட் கிங் சைஸ் பெட்ரூமுக்கு வந்துட்டோங்க. இதோட அளவு 16க்கு 17ங்கிற அளவில் நல்ல வசதியாக அமைஞ்சிருக்கு. டிமெயின் பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்காக பெரிய விண்டோ இருக்குது. RCC லேப் ஃபுல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. இதுக்கான அட்டாச்டு பாத்ரூம் 6க்கு 7ங்கிறனால இதுவும் வசதியாக பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்கான தனி ப்ரைவேட் பால்கனி ஏரியாவும் இருக்குது. இதோட அளவு 6க்கு 6ங்க. டெரஸ் ரூமில் கொடுத்துருக்க இந்த ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வந்துட்டிங்கன்னா டெரஸில் 1000 லிட்டர்ஸில் இங்கே சிண்டெக்ஸ் மாட்டி கொடுத்துருவாங்க. துணி துவைக்கிறதுக்கான மேடை இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு வந்து கோயம்புத்தூர் வடவழி லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. சேலுக்காக கட்டி ரெடியாக இருக்குது. 92 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. இந்த வீட்டுக்கான பில்டர் நெகோஷியபிள் ப்ரைஸாக சுற்றி பார்க்க முடியும். நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. இந்த சைடு பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு இருக்குது. அங்கேயே மளிகை கடை எல்லாமே கிராசரிஸ் எல்லாம் நியர்பையில் இருக்கிற மாதிரி தான் இந்த வீட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பற்றி மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும், இந்த வீட்டை வந்து விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு சீக்கிரமாக இந்த வீட்டை வந்து விசிட் பண்ணுங்கள்.